வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, சரண்யா வர்ஷா பிளாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசக்கூடாத முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோன்னா கண்டிப்பாக பேசியாகணும். என்ன காரணம்னா, நாம் ஒரு வீட்டில் சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவோங்க, சண்டை தடுப்போம். சண்டை பிடிக்கிறது வீடியோ போட மாட்டாங்க. அப்படி வீடியோ போட்டால் அதை விட ஒரு அநாகரிகம் எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு 11 நாள் லைவ் விடாமல் பரவாயில்ல, இந்த பொண்ணு வேறு பாதையில் போயிட்டுருக்கு நாம் நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் சொல்கிறது, நான் என்னோடய பாதையில் நான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு போயிருக்குது. அது விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் இந்த பொண்ணை பற்றி பேசும்போது ஒருத்தர் சூரப்புலியாட்ட, என்னப்பா அந்த பொண்ணை பற்றி மட்டும் பேசாதாடா சாமின்ட்டு வீடியோ போட்டு கெட்டவா எழுதிட்டு வரும். அவர் அந்த வீடியோ பார்த்தாருன்னு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ வெறுது ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் விருதாக தீர்த்து வைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதாவது இந்த சரண்யாங்கிற பொண்ணு லைவ் போட்டிருக்குன்னா நல்ல விஷயத்துக்கு இல்லை. அவங்க ஹஸ்பண்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. ஒரு குச்சி தூக்கி இன்னொரு வீட்டில் போய் அடிக்க போகிறாரு. அது எதுக்கு அடிக்க போனான்னு தெரியல. அதையவே என்ன பண்ணுவாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. இந்த பொண்ணு லைவ் வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் காட்டுது. ஏன்னா நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்க. இந்த பொண்ணு லைவ் வீடியோ போட்டிருக்கு. எதுக்காக போட்டிருக்குன்னா, ஹஸ்பண்டு குடிச்சிட்டு கண்டபடி கெட்டவாதி திட்டு அடிக்கிறாரு. அதையும் லைவ் வீடியோ போட்டிருக்குது. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு லைவ் வீடியோ போட்டது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரெண்டாவது, அந்த வர்ஷா பாப்பா அது கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தலையில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் பார்த்துருந்தா அதை பற்றி கருத்து சொல்லலாம். நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஒருத்தர் வருவார், அந்த பொண்ணை பற்றி பேசாதாடா, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்குதுன்னு. நாட்டில் எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு வலைதளம் கிடையாதுங்க. வலைதளம் எதுக்கு இருக்குன்னா, இன்றைக்கி பேட் வேர்ட்ஸ் பேசாதுமே, குடிச்சிட்டு வீடியோ போகிறதுமே, நடிச்சுட்டு ஆக்டிங் பண்ணி கண்டென்ட் வீடியோ போடுறதுமே, இந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறது தான் இன்றைக்கி வலைதளம் இவங்க கையில் சிக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அவங்க தான் இதை முடிவு பண்ணணுன்னு, நான் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பொண்ணை பற்றி பேசும்போது கொந்தளிச்சாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, சரண்யா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன். இந்த பொண்ணை பற்றி பேசாதீங்க ஒரு சில கமெண்டர் சொன்னாங்க. அது அனிதாங்கிற சிஸ்டர் சொன்னனால தான் நான் இந்த பொண்ணை பற்றி பேசலை. ஆனால் நேற்று போட்ட வீடியோ உண்மையுமே அநாகரிகமான வீடியோ. அத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறாருங்க. இதெல்லாம் பெண்கள், இவங்க ஆளுக்கு இந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்குற பெண்கள் அந்த கெட்ட வார்த்தையில் கேட்டு எப்படி இந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எனக்கே தெரியல. வலைதளம் எதை நோக்கி சிந்திச்சுட்டுருக்குது போயிட்டுருக்குதுன்னு நான் இன்றைக்கி பல டைம் சொல்லிடுறேன். இவங்கள மாதிரி கையில் தான் இன்றைக்கி வலைதளம் இருக்குது. நல்லதுக்கு காலம் இல்லை. இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதுமே, குடிச்சிட்டு வீடியோ போடுறதுமே, லைவ் வீடியோ போடுறதுமே இவங்களுக்கு தான் இந்த வலைதளம் இருக்குது. அதாவது யாராச்சும் ஒருத்தர் கணவர் குடிச்சிட்டு இன்னொரு வீட்டில் போய் அடிக்கும்போது இந்த பொண்ணு லைவ் வீடியோ போடுவாங்களா? என்ன காரணம்னா, வியூஸ் வரணும், வருமானம் பார்க்கணும். நம்ம இதை பற்றி பேசும்போது அவங்க பாவப்பட்ட ஜென்மா, அவங்க பாவத்தை வாங்காதடா அப்படின்ட்டு ஒருத்தர் இவங்கள மாதிரி பாவம் விட்டா அது நான் கங்கை ஆற்றிலுமே ராமேஸ்வர காட்டிலையும் போய் கரைச்சிக்கிறேன். மொத்தத்தில் இவங்களுக்கு சப்போர்ட் ஆகுன்னு பார்த்தோன்னா, இவங்க சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவங்கள மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களை உருவாக்குறதும் நீங்கள் தான், மக்கள் தான் சிந்திக்க வேண்டியதும். அதாவது கணவர் அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறா, அது ஒரு மனசாட்சி இல்லாமல் லைவ் வீடியோ போட்டுக்குது. குழந்தைய பற்றி நினைக்காம லைவ் வீடியோ போட்டு வியூஸ் பார்க்குறது, வருமானம் பார்த்துருக்கிறது குறியாக்குறவங்ககிட்ட வலைதளம் இன்றைக்கி சிக்கி தவிக்குது. வலைதளத்தில் நல்லதுக்கு காலம் இல்லை, நெகட்டிவ் தான் காலம். சிந்திக்க வேண்டும்.